அனைவருக்கும் வணக்கம். ஹவு டு மெஷூர் யுவர் பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட் ஷேர். சந்தையில் உங்களுடைய பிராண்ட், உங்களுடைய தயாரிப்புகள், நீங்கள் விற்கக்கூடிய பொருளுடைய மார்க்கெட் ஷேர், இந்த சந்தையில் அது எவ்வளோ விற்கும், எந்த அளவுக்கு விற்பனை அளவு இருக்கும், இது எப்படி மெஷூர் பண்ணுறது, இது எப்படி அளவிடுறது. இது வெறும் மார்க்கெட்டிங் ரிப்போர்ட்டை வச்சோ அனலைசிங் ரிப்போர்ட்டை வச்சோ மாத்திரம் இதை நாம் அளவிட முடியாது. வேறு சில ப்ராக்டிக்கல் திங்ஸ் இருக்குது. அதாவது நடைமுறைகளை மற்ற காம்படேட்டர்ஸ் எப்படி தங்களுடைய ப்ராடக்டை, இதே ப்ராடக்ட் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டூத் பேஸ்ட் விற்கிறீங்க, ஒரு கன்சியூமர் ப்ராடக்ட்னு மொத்தமாக எடுத்துக்கோமே, டூத் பேஸ்ட்னு எனக்கு தனியாக எடுத்துக்கணும். கன்சியூமர் ப்ராடக்ட், உணவுப் பொருட்கள், அன்றாடம் மனிதன் உபயோகப்படுத்துகிற பொருட்கள், இதை விற்பனை செய்கிறவராக நீங்கள் இருக்கிறீங்க, விநியோகஸ்தராக இருக்கீங்க, உற்பத்தியாளராக இருக்கீங்க, யாராகவும் இருக்க, உங்களுடைய பிராண்ட் இந்த மார்க்கெட்டில் எவ்வளோ விற்கும், அந்த மார்க்கெட் ஷேர் எவ்வளோ கிடைக்கும். உதாரணத்திற்கு ஒரு ஊரை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு நகரம், ஒரு கிராமம், ஒரு பெருநகரம், எது வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் உங்களுடைய பொருள் எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது. 1,00,000 பேர் இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இன்றைக்கு பல லட்சம் பேர் இருக்கக்கூடிய நகரங்கள், பெருநகரங்கள் நிறைய இருக்கிறது. எல்லா நிறுவனங்களும் தங்களுடைய பொருளை விற்பதில் பெரும் போட்டி நிலவுகிறது. அந்த கன்சியூமர்கிட்ட, நுகர்வோர்கிட்ட போய் கொண்டு சேர்த்து தன் பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதில் ஒரு விற்பனை அளவு, இந்த மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறது விற்பனை அளவு. தமிழில் கொஞ்சம் என்ன விரிவாக சொல்கிறாருந்தா எவ்வளோ பொருள் விற்கும். இதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ப்ராடக்ட் அவைலபிலிட்டி, பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இது மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்குது. இந்த முதல்ல சொன்னதை எடுத்துக்குவோம். ப்ராடக்ட் அவைலபிலிட்டி. நீங்கள் ஒரு பிராண்டை எடுத்து விநியோகம் பண்ணுறீங்க, உற்பத்தி பண்ணுறீங்க. இந்த ப்ராடக்டோடைய அவைலபிலிட்டி, அதாவது அந்த பொருட்கள் கிடைக்கும், சந்தையில் கிடைக்கும் தன்மை, இது ரொம்ப முக்கியமான இடத்த வகிக்குது. இதில் யார் வருவாங்க அப்படின்னா, ரீசெல்லர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில்லறை விற்பனையாளர்கள். அதாவது கன்சியூமர் நேரடியாக ஒரு கடையில் வாங்குகிற ஷோரூம், ரீசெல்லர், டீலர், செல்லிங் பாயிண்ட் இப்படி இருக்கலாம். இதுலேயும் சில நுணுக்கமான பாயிண்ட்டுகள் இருக்குது. அதை நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். அப்போ தான் நீங்கள் இதை என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் தான் இந்த முழு விவரங்களும் உங்களுக்கு சேரும். ஸோ மார்க்கெட் ஷேரை நீங்கள் உங்களுடைய பொருள் எந்த அளவுக்கு விற்குங்கிறத தீர்மானிக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டுகள் இருக்கு இல்லையா, அந்த புள்ளி விவரங்கள், அதில் மிக முக்கியமானது இந்த ரீசெல்லருக்கும் கன்சியூமருக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி, அந்த வேல்யூ. மிக முக்கியமாக இந்த ரீசெல்லர் பாயிண்டில் ஒரு விற்பனையாளர் இருப்பார். அதாவது கம்பெனி சார்பாக வர்ற சேல்ஸ்மேன், மார்க்கெட்டிங் மேன், இவங்கள நான் சொல்லலை. அந்த ரீசெல்லர் பாயிண்டில், அந்த ரீட்டைலர் கவுண்டரில் ஒருத்தர் இருப்பார். அது எந்த பொருள் விற்கிறதா இருந்தாலும் சரி, ஆட்டோமொபைலோ, கன்சியூமர் ப்ராடக்ட்டோ, உணவுப் பொருளோ, எந்த பொருள் விற்கக்கூடிய அந்த விற்பனையகத்தில், அந்த ரீசெல்லர் பாயிண்டில், டீலர் பாயிண்டில் ஒரு கீ பர்சன் இருப்பார். அவர் அந்த ரீசெல்லர் பாயிண்டுடைய ஓனர் இருக்கார் இல்லையா, முதலாளி, அவரை விடவும் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருப்பார். அவரை ஊக்குவிப்பதன் மூலமாகத்தான் உங்கள் பொருளின் விற்பனை வேகம், விற்பனையின் அளவு அமையும். இது ஒரு கீ பாயிண்ட். யாருமே, பெரும்பான்மையான நிறுவனங்கள் இதை கவனிக்கிறது இல்லை. என்ன காரணம்? நாம் ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டோம் அல்லது டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துட்டோம், நம்ம கொண்டு போய் ரீசெல்லர் பாயிண்டில் கொண்டு சேர்த்துட்டோம், அவங்க எப்படியாவது விற்றுருவாங்க. அல்ல, பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்குது. விலை, மற்ற போட்டியாளர்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ், உத்திகள், அவங்க எவ்வளவு சீசனல் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க எப்படியெல்லாம் இந்த ப்ராடக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறாங்க, அதுக்கு அந்த ரீசெல்லர் பாயிண்ட் எப்படியெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஸோ இந்த ரீசெல்லர்ஸ் சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதில் உங்கள் ப்ராடக்டோட மார்க்கெட் ஷேர் எடுக்கிறதுல சர்வதேச நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள், உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் எடுத்துக்கோங்களேன். ரிலையன்ஸ் பன்னாட்டு நிறுவனம்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம இந்தியாவில் அதனுடைய ரீசெல்லர் பாயிண்ட்ஸ், எலக்ட்ரானிக் பொருட்களாகட்டும், கார்மெண்ட்ஸ் ஆகட்டும், காய்கறி கடை ஆகட்டும், காய்கறிகள், மற்ற மளிகை ஜாமான்கள் விற்கிற அவங்களுடைய ரீட்டைல் அவுட்லெட், அதாவது ரிலையன்ஸ் ஷாப்பிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எவ்வளோ முக்கியத்துவமான ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த கன்சியூமருக்கும் அந்த ரீசெல்லர் பாயிண்ட்டுக்கும் இடையில் இருக்கிற அந்த கனெக்டிவிட்டியை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் அந்த குறிப்பிட்ட நகரத்தின், அந்த குறிப்பிட்ட பகுதியின் இவங்களுடைய விற்பனையுடைய மார்க்கெட் ஷேர் இவங்களுக்கு கிடைக்கும். இதில் எதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தது? இந்த கன்சியூமரையும் இந்த ரீட்டைலர் பாயிண்டில் வேலை பார்க்குறவங்களும் எப்படி கனெக்ட் ஆகுறாங்க, எமோஷ்னலி
எமோஷ்னல் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது எதை சொல்கிறேன்னா, அவங்க எப்படி அந்த வாடிக்கையாளரை வரவேற்கிறாங்கன்றதுல கூட இந்த மார்க்கெட் ஷேர் இருக்குது. ரொம்ப நுணுக்கமான பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன், மைக்ரோ லெவலில் நீங்கள் பார்த்தா தான் தெரியும். அதெல்லாம் சொன்னேன் கீ பர்சன். இந்த கீ பர்சனுங்கிறது யாரை சொல்கிறேன், மிக முக்கியமான நபராக யாரை சொல்கிறேன்னா, அந்த ரீசெல்லர் பாயிண்டில் அவர் எப்படி இந்த பொருளை எடுத்து சொல்கிறாரு ரொம்ப முக்கியம். நீங்கள் பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், நீங்கள் பெரிய செலிப்ரிட்டிஸை வச்சு உங்களுடைய பிராண்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். நீங்கள் பெரிய பிராண்ட் அம்பாசிடர்ஸை வச்சு உங்களுடைய ப்ராடக்டை வந்து ப்ரொமோட் பண்ணலாம். அதெல்லாம் ஒரு வகை, அது பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஆனால் அந்த ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறதுல அந்த பர்டிகுலர் ரீசெல்லர் பாயிண்ட் இருக்கக்கூடிய நபரின் அந்த பங்களிப்பு மிக மிக முக்கியம். அதுதான் மார்க்கெட் ஷேரை நிர்ணயிக்கக்கூடிய பேசிக் கோர் பாயிண்ட்ஸில் அது ஒன்று. இன்னொன்று, நான் என்னோடய வீடியோவில் இப்போ சொன்ன மாதிரி பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு. இந்த பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் ப்ராடக்ட் அவைலபிலிட்டியும் ஒரே சமமாக இருக்கணும். மீண்டும் சொல்கிறேன், பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மேபி பல்வேறு ஈவெண்ட், சில ஈவெண்ட்டுகளை நடத்தி சில ப்ரொமோஷனல் மெட்டீரியலை கொடுத்து நீங்கள் பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். ஆனால் ப்ராடக்ட் அவைலபிலிட்டி வந்து இதில் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் அவைலபிலிட்டி, அந்த பொருள் கிடைக்கணும். ஆர்லிக்ஸ் அப்படிங்கிறத பிராண்டில் பார்ப்பாங்க, நோட்டீஸில் பார்ப்பாங்க, ப்ரொமோஷனல் விளம்பரங்களில் பார்ப்பாங்க, எல்லாத்துலேயும் பார்ப்பாங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட் அவைலபிள் இல்லைன்னா இந்த பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயமே அடிபட்டு போயிடும். இது எங்கே பாதிக்கும், இந்த மார்க்கெட் ஷேர். இவங்களுடைய அந்த வருட ரிவ்யூ இருக்குல்ல, ஒவ்வொரு வருஷமும் அதை ரிவ்யூ பண்ணுவாங்கல்ல, அந்த ரிவ்யூ பண்ணுற நேரத்தில் தான் இது தெரியும் எந்த இடத்துல இந்த டிஃபெக்ட் நடந்திருக்குன்னு. மிக முக்கியமாக நடந்திருக்கிற விஷயம் ரீசெல்லர் பாயிண்ட்டில் நடக்கிற சில விஷயங்கள். அங்கே உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் பயன்படுத்தலை. எந்த செக்மெண்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ், அது ஆட்டோமொபைலா, உணவுப் பொருட்களா, கன்சியூமர் ப்ராடக்டா, கார்மெண்ட்ஸா, எந்த பொருளாக இருந்தாலும் சரி, ரீட்டைலர் அவுட்லெட்டில் உங்களுடைய ப்ராடக்ட், உங்களுடைய பிராண்ட் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு, எப்படி விற்கப்படுது அப்படிங்கிறதுல தான் மீதம் இருக்கிற உங்களுடைய மார்க்கெட் ஷேருங்கிறதே வந்து சேரும். பிராண்ட் மார்க்கெட் ஷேர்னு இருக்குல்ல, நம்ம பொருள் சந்தையில் எந்த அளவுக்கு விற்கப்படுகிறது அப்படின்னு, அதில் இதெல்லாம் மிக மிக முக்கியமான பங்காற்றும். இது பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் ப்ராடக்ட் அவைலபிலிட்டி. இந்த ரெண்டு பற்றியும் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் விரிவாக சொல்கிறேன். அது போக உங்களுடைய ஆலோசனைகளும் உங்களுடைய கருத்துக்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் தான் என்னோட தொடர்ச்சியான வீடியோக்கள் கிடைக்கும். தொடர்ச்சியான வீடியோக்களை நீங்கள் பார்க்கும்போது தான் முழுமையான இதை பற்றி ஒரு தெளிவு உங்களுக்கு பிறக்கும். இதெல்லாம் சாதாரணமாக நான் சொல்லிட்டேன். ஆனால் இது பன்னாட்டு நிறுவனங்கள் ஆரம்பித்து உள்ளூர் உற்பத்தியாளர்கள், உள்ளூர் விநியோகஸ்தர்கள், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய உள்ளூர் விநியோகஸ்தர்கள் இது வரைக்கும் இதனுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குது, இவங்களுடைய பங்களிப்பு இருக்குது. இதெல்லாம் மீறி ஒரு மார்க்கெட் ஷேர் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா சந்தேகம் தான். ஸோ த டூ மெயின் ஃபேக்டர்ஸ், பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் ப்ராடக்ட் அவைலபிலிட்டி. இதை குறித்து அடுத்தடுத்த வீடியோக்களை பேசுவோம். தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. பிடிச்சிருந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.